வணக்கம். வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இறால் கிரேவி. ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபீஸில் ஒன்று இறால் கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் இறால் வாங்கியிருக்கோம். இந்த சைஸ் இறால் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி. இதுக்கு 1 கப் அளவு வெங்காயம், 1 கப் அளவு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் இன்றைக்கி நான் பல்லாரி எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கும் போது நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இறாலை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம தலையை இப்படி பிச்சு எடுத்துகிட்டு அதோட கூடெல்லாம் தனித்தனியாக இப்படி எடுத்துடலாம். அவ்வளோதான். இறாலில் உள்ள கூடை அவ்வளோத்தையும் நம்ம ஈஸியாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முதுகு பக்கம் ஒரு கோடு போட்டு அதில் உள்ள குடலையும் சேர்த்து எடுத்துருவோம். அது குடலோடு இருக்கிறது சிலருக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது. வயிறு வலி, வயிறு சூடெல்லாம் வரும். நம்ம இதை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எதுவும் பண்ணாது. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்தோம்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி விதையை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் விதையோடு போடுறீங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க, இல்லாட்டினா புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ அது நல்லா வதங்கிட்டு இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு வத்தத்தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கூடெல்லாம் எடுத்து நல்லா கழுவி வச்ச இறாலை சேர்த்துக்கிடுவோம். இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்காதீங்க. இறால்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இறால் நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு கரண்டி எண்ணெய் கடைசியாக ஊற்றிக்கிடும். இறால் வேக 5 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம். எனக்கு இந்த திக்னஸ் போதும்னு சொல்லிட்டு நான் இறக்கியிருக்கேன். உங்களுக்கு இதை விட திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வத்தடிச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான இறால் கிரேவி இப்போ சாப்பிட ரெடி ஆகிட்டு நாங்களும் இப்போ எங்கள் வீட்டில் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.